சிவாங்கி அவர்கள் டாப் குக் டூப் குக் ஷோக்கு வந்து என்ட்ரி கொடுப்பாங்களா அப்படிங்கிற கேள்வி வந்து இப்போ வந்து எழுந்திருக்கு. அதாவது குக் வித் கோமாளி அப்படிங்கிற நிகழ்ச்சி மூலமாக அந்த சிவாங்கியை வந்து இவ்வளோ பெரிய உச்சத்தை தொட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். ஆனால் வந்து குக் வித் கோமாளி தயாரிப்பு நிறுவனமான மீடியா மிஷன் வந்து இப்போ வந்து சன் டிவிக்கு வந்து போய்விட்டது. முக்கியமாக வந்து வெங்கட் பட்டும் வந்து சன் டிவிக்கு வந்து போய்விட்டது. ஸோ வெங்கட் பட்டும் மீடியா மிஷனும் வந்து எவ்வளோ க்ளோஸாக இருந்தாங்களோ அதை விட வந்து டபுள் மடங்கு வந்து சிவாங்கியும் மீடியா மிஷனும் வந்து ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க. சிவாங்கி அவர்களோட பாடல் ரிலீஸ் விழா இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து மீடியா மிஷன் தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வந்து ரிலீஸ் பண்ணுது. இப்போ அதை தொடர்ந்து வந்து டாப் குக் டூப் குக்கில் வந்து சிவாங்கி அவர்களோட மதரை வந்து ஒரு போட்டியாளராக வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதுக்கு வந்து சிவாங்கியும் வந்து ஓகே சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து இந்த போட்டி, அதாவது டாப் குக் டூப் குக் சீசனில் வந்து சிவாங்கியும் வந்து ஒரு கண்டெஸ்ட்டாக வர வாய்ப்புகள் இருக்குது, ஒரு சீஃப் கெஸ்ட்டாக வர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது வந்து அடுத்தடுத்த போட்டிகளில் நடைபெற போகிறது அப்படிங்கிற விஷயமும் வெளியாகி இருக்குது. இது வந்து குக் வித் கோமாளி ரசிகர்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக தான் பார்க்கப்படுகிறது. ஏன்னா வந்து குக் வித் கோமாளி ஷோ வந்து சிவாங்கி வராமல் டாப் குக் டூப் குக் ஷோக்கு வந்து சிவாங்கி வராங்களா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன?